எங்கும் தென்னம்புள்ளே ஆலே மாறத்தை கிளி ஆல பாட்டி பேசும் கிளி ஆலே வாயத்தை கிளி பரிமருதே பச்சை கிளி பரிமருதே பச்சை கிளி. ஆமா நான் தேடி வர ஆம்பளை எங்க தான் போறான் தெரியலையோ. ஆம்பளை சொன்னேன்டா. என்னுடைய நாட்டியத்தில் எந்த விதமான குறையும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் என்றால் தாராளமாக கேளுங்க. என்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுங்க. பரவாயில்ல, நாட்டிக்காரி இல்ல, இதுதான் உண்மைதான். நான் ஒரு நாட்டியக்காரி. உணவிடத்துல சரி, உடையில சரி, இருப்பிடத்துல சரி, எந்த குறையும் கிடையாது என்பதே கிடையாது. ஆனால் சொன்னாலே அது ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரே ஒரு குறைங்க. என்னம்மா சொல்லு, எங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே. உங்க அப்பா கிட்ட சொல்லிருப்ப அந்த குறைய. சரி, வயசாயிடுச்சு, அவர் என்ன பண்ணுவாரு? வயசாயிடுச்சு. ஆமா, எங்க அப்பாவால முடியாதது எதுவுமே கிடையாது. இல்லங்க, அது முடியாது. அப்பேற்பட்ட பொருள் என்னதான் வேணும் உனக்கு? நீங்க நிறைவாக்குறீங்களா? உன்னிடத்தில் இருந்தால் தாராளமா கொடுக்குறேங்க. உங்ககிட்ட இருக்குதுங்க. இருக்குதா? அப்பேற்பட்ட பொருள் என்ன வேணும்? சொன்ன தப்பா நினைக்க கூடாது. இதுல என்ன தவறு இருக்கு? நான் இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேங்க. அது தவறே கிடையாதுமா. என்ன கட்டி பிடிச்சு ஒரு முத்தம். நீ யாரு? ஒரு நாட்டியக்காரி. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். உனக்கு எனக்கு பொருத்தமாகுமா அல்லது ஏணி வைத்தால் தான் ரெட்டுமா? ஏன் ஏணி வைக்கிறீங்க? ஒரு 10 ஸ்டூல் எடுத்து வந்து எடுக்க வச்சு அடுக்கு எத்தனை அம்மால கேளு. நீங்க காண்பதெல்லாம் பகல் கனவு பழிக்காது, போய்விடுமா. மதுரமா உமாவா? தர முடியாது. நல்லா இருக்குங்க. உமா தரத்து நல்லா இருக்குமா? இல்லன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நல்லா குடும்பம் பண்ணவனால. ஆமா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? விதவிதமா உங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கினு நான் தர போறேன். ஹோட்டல்? ஆமா. அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு சமைக்கணும், அதெல்லாம் தெரியாதா? தப்புங்க. அடுப்பு கேஸ் அடுப்பு மட்டும் தெரியும். நீங்க மட்டும் தான் இப்படியே இல்ல, உங்க அம்மா உங்க பாட்டி? நாங்க வாழையடி வாழையா ஹோட்டலுக்கார போய் தான் வரோம். இல்லம்மா, ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நல்ல குடும்பமா, நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க உங்களை. எங்க போறீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன ஏதுன்னு கூட சொல்லாம உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? புரியல. நீ யாரு? உன்னை போய் நான் புரியாதக்கா. அதான் நீ யாருன்னா உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமே. அது எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏன் குடும்பம் நடத்த முடியாது? தப்புமா, அதெல்லாம் போங்க. இல்லன்னா லவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். லவ்? ஆமா. உன்னை சக்கரை பொங்கலாட்டம் பாரு. அது சரி. ஆமா, நல்லா பொண்ணுமா நீ. ஏன் என்ன லவ் பண்ண சொல்றீங்க? ஏங்க மனசு விட்டு பேசுறேன். எஸ் ஆர் நோ? தப்புமா, அதெல்லாம் போயிட்டு வாங்க. என்னங்க எடுத்த உடனே வேணாம் நீங்க நடக்கிறீங்க. வாங்க, டைம் ஆகும். என்ன திரும்ப கூட்டு நடப்பாங்க, அது சொல்லி நடப்பாங்க. இதெல்லாம் தவறுமா, உனக்கு தெரியாது. அந்த கூவுற குயிலும் சேவலும் பார்த்து படிக்குது பாட்டு, நீங்க பதில் சொல்ல கேட்டு. பதில் சொல் கேட்டு ஆமா மழகிடலாமா மழகிடலாமா.
மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா அந்த கூற குயில தேவல பார்த்து படிக்கிற பாட்டி அது சொல்ல மாமா மயங்கிடலாமா மாமா நான் கேக்குறேன், நீ ஆம்பளை இல்ல வேற எதுனா? ஏய், என்ன என்னன்ற என்ன இப்போ எங்கடி போயிட்டாரு அவரு சாரு அவரு பின்னாடி எங்க எடுத்துறாரு? நேரம் இந்த குரூப்ல யாராவது கூப்பிட்டு நேரம் வாமா போய் வரலான்னு இருந்திருப்பாரு. அண்ணன் ஒருத்தன் கூட்டிட்டு காப்பு கட்டிக்கிறேன், காப்பா வச்சுட்டியா? சரி, தப்பா சொல்லுங்க, சாரிங்க, மன்னிச்சு. யாரும் இல்லைங்க, டைம் ஆகுது. தப்பு 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 நீங்க நடக்கிறேன், அதான கூப்பிடுறேன், தப்பு தானே. இப்பேற்பட்ட ஆசை உனக்கு இருக்க கூடாது. ஏன் என்ன? நீ யாரு யாரு இப்பேற்பட்ட ஆசை உனக்கு வரலாமா? நான் என்னன்றேன், நான் யாரு புரியல. அதான் நீ யாரு, நீ இப்பேற்பட்ட ஆசை உனக்கு வரலாமா? நான் நாட்டியக்காரா இருந்தாலும் ஆசை வரலாமே. ஆசை வளர்க்க அதனால் வாடாதே. உள்ளம் ஆசை வளர்க்காதே அதனால் மாறாதே உள்ளம் தருமாறி உன் வாழ்நாளும் பலரக ஆசை தானடி பெண்ணே பலரக சோகம் தானடி பலரக ஆசை தானடி பெண்ணே பலரக சோகம் தானடி ஆசை வளர்க்காதே ஆசை வளர்க்காதே ஆசை வளர்க்காதே ஏன்டா பிடிவாதம்? சொல்றதை கேளுங்க, போயிட்டு வாங்க. இல்ல, நான் டவுட்டா தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என்ன சொல்லி நடக்கிறேன்? ஐயோ கடவுளே, நேரா அந்த குரூப்ல ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு பாரு. ஏக்கா வாக்கா அக்கான்னு கூப்பிட்டு கூட இட்டுன்னு போயிட்டு இருப்பான். ஆமா, உங்க அக்கா எல்லாம் கூட மாட்டாங்க. யாருன்னு கூடுவாங்க? ஆயன் கூடுவாங்கடா. வாடா ஆண்டி தான் வா. அக்காவை கூட உன்னை கூப்பிடுவாங்களா? ஏய், அடக்கமா படுறா, இப்படி விரிச்சுக்கிறீங்க. ஆமா,
வெயில் காலம் Oh my God. தயவு செய்து வாயே திறக்காதடா. என்ன பார்க்க சொல்றேன் அப்பாய் விடுவா சில்லுடியா இருக்கு. இங்க பாருங்களேன். வாங்க. எங்க வாங்க நீ? சின்னமணி பூங்குயிலே தேடி சொல்லவா மானுலகம் சோலை கருவேப்பிலையே என்ன டைம் ஆகுது பாரு. எவ்வளவு நேரம் ஒரு பொம்மை நாட்டு இங்கே நின்று கிடப்பா. பின்ன 3 அவனுக்கு 7 நான் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும். நீ அங்க என்னடா அவனுக்கு மூட்டி உரிய பின்னாடி வேணாம். எனக்கா கை தட்ட வைக்காத ஒரு முத்தம் தானே பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஆக்ஷனே எனக்கு வரவே வராது. அவ்வளோ வருது என் வயிற்றுல. வாங்க டைம் ஆகுது. உனக்கு முத்தம் தரமா இவ்வளவு இரிட்டேட்டிங் நான் நிஜமா எந்த ஊர்லயும் நான் பார்த்தது இல்ல. போடுறவா உன்னை இஸ்து போட்டுன வண்டியில நான் போடல. பச்சாவே பேசுறேனே நான் போட்டு தானே வீட்டுக்கு அனுப்ப. உங்க அப்பா அம்மா பாக்கட்டுமே இந்த விஷயத்த. நாளைக்கு மருமகன்னு என்ன சொல்லணும். ஏதோ அவங்க அப்பாவே வச்சு மாமனுக்கு அவரு பாக்குறாரு புள்ளைய பாக்குறேன். புள்ளைய பார்த்த பிறகு அவரு பார்ப்பேன். நல்ல பொண்ணுமா நீ. ஐயோ கடவுளை என்ன பத்தி உங்களுக்கே தெரியும். முத்தம் தானே நடந்த விஷயத்த எங்க அப்பாட்ட சொன்ன உடனே எங்க அப்பா வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கட்டி அணைக்க வேண்டும் முத்தம் கொடுக்கணும்னு கேட்டேன். உடனே அண்ணான்னு சொல்றீங்க. யாருக்கிட்ட சொல்ல போறீங்க? எங்க அப்பா. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என் மான கப்பல் ஏறினா. அப்பனா திருந்திட்டியா? இந்த ஆடை எதற்காக அணிகிறோம்? மானத்துக்கு தான் துணி போடுறோம். உண்மையாவே மானத்துக்கு தான். ஆமாமா. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என் மான கப்பல் ஏறினானா. நான் திருந்திட்டானா. நான் பத்தினியா மாறிட்டேனா. மாறிட்டில பத்தினியா மாறிட்டில அது போதும். நான் பத்தினியே டபுள் பத்தினியானா. பத்தினி தான் கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் பத்தினா எப்படி? அது அப்படிதானா. சரி அப்படியே தெரிஞ்சுட்டா அது போதுமா? சரி போயிட்டோம். அண்ணா நாட்டி ஆட வாங்க. தலையை எங்க எப்படி இருக்க வேண்டியது. நாட்டி ஆட வரது தலையெழுத்தான்னு கேக்குறேன். நீ நாட்டி ஆட வரலன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு இருப்பியா? அதெல்லாம் இல்லைண்ணா. இதான் தலையெழுத்தாகி போச்சு. அப்புறம் என்ன உனக்கு நல்லா வருது. நான் நாட்டி அடையதுக்கு அதான் சொல்லுமா. ஆறா போகுது. எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாளும் இல்லை. அண்ணா
அப்பா அம்மாவே இல்லையா? நோ. அழாதம்மா, அழாதம்மா, அழாத. ஆமா, என்ன நாங்க அப்பா எங்க அம்மா? அப்பாவும் அம்மாவும் நாடா போயில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. நாடா போயில? ஆமா, நாடா போயில எப்போ வந்தது? இந்த கோமணம் புயல் வந்துச்சுல்ல, கோமணம் போயில. சரி, அதுல யார் யார் போனாங்க? அதுல எங்க பாட்டி தாத்தா போயிட்டாங்கண்ணா. நாடா போயில, கோமணம் போயில இதெல்லாம் வந்ததா? சரி, அவங்க தான் போயிட்டாங்க. அண்ணன் தம்பியாவது? எனக்கு அண்ணனே இல்ல அண்ணா, என் கூட பிறந்த தம்பி இல்ல அண்ணா. சொல்லவே சொல்லாத. எப்ப நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ, இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேம்மா. நீங்களா? நீ அழவே அழாத. அண்ணா இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு திருமணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். நல்ல ஊருமா, ஊர் நல்ல ஊர், குறையே கிடையாது. ஊர் நல்ல ஊர்னா யார கட்டி வைப்பேன்? ஏன் இருக்காங்கம்மா நிறைய பேர்? ஐயோ வயசாந்து கூட கட்டி வச்சிரு, இந்த ஊர்ல அறியாத கட்டி வைக்காத. ஏமா? ஐயோ ஐயோ அப்பா கடவுளே, நான் என்ன ஒண்ணு நம்பல. முன்னாடி உள்ள வந்து சொன்னாங்க என்கிட்ட, அக்கா போனா கொஞ்சம் இதுவாதாங்க இருக்கும்னு சொன்னாங்க. இப்பதான் தெரியுது. ரெண்டாம் தரம் மூணாம் தரம் கூட கட்டிக்கிறேன் நான் இந்த ஊர்ல. ஆனா முத தரலாம் வேணாண்ணா. கல்யாணம் ஆச்சுன்னா திருந்துடுவாங்கம்மா. தெரியுது பார்க்கும் போதே. கீழே குனிஞ்சுக்கிறாங்கன்னா அப்படின்னா அவனு குஞ்சு பாக்குறானுங்க, கீழே குனிந்து பார்க்கிறார்கள் எல்லாரும். விளக்கமா சொல்லுமா. என்ன நீ கூட நெகட்டிவாவே இருக்கிறீங்க? இல்லம்மா, நீ பேசுற வார்த்தை அப்படிதான் இருக்கு. நான் எப்பயுமே அப்படித்தான், எனக்கு நாக்கு தான் இது இல்ல. அண்ணா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாண்ணா. ஐயோ, இப்படி இருக்காதுமா, மரியாதை இருக்காது. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அண்ணா நீங்க எப்ப எனக்கு ஆகணும்னு சொன்னீங்களோ என் கூட பிறந்த அண்ணா. அட என் பாசம் மனித சிவாஜி கணேசன் அண்ணா. வந்துச்சே, நீ அழவே அழாத. எனக்கு வாரி கொடுக்குறாங்க, மாறி கொடுக்கணுமா? எனக்கு சீரை செய்யறாங்க, எனக்கு அள்ளி கொடுக்குறாங்க, நாளைக்கு நான் கட்டி வந்து வந்த நாளைக்கு கிள்ளி கொடுக்குறாங்க. ஏம்மா, ஏம்மா, எந்த அண்ணன் தம்பியாவது அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அந்த காலம் நான் என்ன வயசுல ஏதோ வயசானவங்க யாரும் தெரியல. அப்பா வயசானவங்கள அப்பெல்லாம் சீர் வரிசை கொடுக்கும்போது மாட்டு மண்ணில் அனுப்புவாங்க. அப்போ ஆமா நானே பார்த்துருக்கிறேன். எங்க பாட்டிக்கெல்லாம் வயசாகி கூட கொடுத்தாங்க சீர்லாம். நீ பார்த்த? சொல்லி ஒன்னும் கேள்விப்பட்டிருக்கோம். நீ ஆனா தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் கொடுப்பாங்கண்ணா. அந்த மாதிரி சீர் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிங்க கிள்ளி கிள்ளி தான் கொடுக்குறீங்க. அதுல ஒரு சில அண்ணன் தம்பிங்க கொடுக்க கூட பாட்டுக்கிறீங்கடா. அதெல்லாம் இருக்க மாட்டாங்கம்மா. அப்ப சவர விலை கம்மியா இருந்தது, நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க. இப்ப ஒரு சவர 58,000 ஆகி போச்சு. எப்படி போட முடியும்? நிறைய போட்டுதான் அவனு தலையை எப்படிமா வாரி வாரி போட முடியும்? அண்ணா நாங்க பிறந்த பொண்ணுங்க நீங்க கூடுவீங்கடா. சாப்பிட விடாது. பிறந்த பொறுப்புங்க சாப்பிட்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட விடக்கூடாது. அண்ணன் தம்பி செயல்லாம் கூட சாப்பிட விடாதீங்கம்மா. சரிண்ணா, ஆனா நீங்க செஞ்சிருங்க. சரிம்மா, சரி. அண்ணன் தம்பி கொஞ்சம் ஏழையா இருக்கிறேன், அக்கா தங்கச்சி கொஞ்சம் வசதியா இருக்கிறீங்களே, அண்ணன் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்து ஓது இருக்கு. என் கூட பிறந்தவனே அண்ணா உன் கௌரவம் போயிடுண்டா. என் கூட பிறந்தவனே அக்கா தங்கச்சி கொடுத்தா கௌரவம் போயிடும். அண்ணா, நாளைக்கு நான் செத்துட்டேன்னா எனக்கு ஓடி போறேன், ஒரு குழந்தை எடுத்து போறேன். ஏன் இப்படி போட மாதிரி அழாத? ஒரு பட்டு புடவை எடுத்துருவா அண்ணா நாளைக்கு. என் கூட பிறந்த அண்ணா ஏன் போட மாதிரி இப்படி? பிறந்த பொறுப்பு, அதனால நீ இல்லம்மா பிறந்த அண்ணா இந்த மாதிரிலாம் பேசுறேன். அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வேணும்? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சொல்லுமா. இது நான் உங்ககிட்ட தப்பா பேசுறதெல்லாம் யாருக்கிட்டுமே சொல்லாதீங்கண்ணா. நீதான் திருந்துக்கல, சொல்ல மாட்டேன். கால கூட விழுறேண்ணா. என்ன பயப்படாது, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சத்தியம் செய்தாதான் நம்ம வேணும். சரிம்மா, நீ வாழற வாழ்க்கைக்கு நான் கொடுக்க நிற்க மாட்டேன். ரொம்ப வாழ்ந்துங்கிற உள்ள ஆம்பிய முடியல. ஊத்தத்துக்கு தான் நான் எங்கன்னா போய் தான் வந்து இங்க நடந்த விஷயத்தை யாரிடத்திலுமே சொல்ல மாட்டோமா? இது